அதனால அப்படிப்பட்ட அற்புதமான அந்த இறைவனுடைய அருள் திறத்தை பெறுவதற்குரிய இடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஆசைகளை அழித்து விடு. ஆசையை விட்டாதான் நீ அங்க போக முடியும். ஆசையோட போகக்கூடாது, அதை கத்துக்கணும். சின்ன வயசுல இருந்தே இந்து மதத்துல கத்து கொடுத்தாங்க. மொட்டை அடிக்கிறதுன்னு ஒண்ணு, ஒரு வயசுல மொட்டை அடிமா குழந்தைக்கு. எதுக்கு? தலகணத்தை துடைக்கிறதுக்கு. நான் திருப்பதிக்கு மொட்டை அடிச்சேன், பழனிக்கு மொட்டை அடிச்சேன், சாமிக்கு. திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சேன்னு யாரும் சொல்ல மாட்டேன். என்னப்பா தலையில மொட்டை? திருப்பதிக்கு மொட்டை அடிச்சேன். முடிஞ்சா பெருமாளையே அடிச்சுட்டு வந்துருவோம். அது எதுக்கு? தலையில ஆணவம் இருக்கக்கூடாது என்று அந்த ஒரு வயசுக்குள்ளாயே நமக்கு அந்த தியாகத்தை கத்துக் கொடுத்த மதம் இது. ஒவ்வொரு விளையாட்டும், ஒவ்வொரு பாத்திரமும் எல்லாமே. அதனால இங்கேயும் இந்த திருவிழாக்கள் என்று சொல்லுகிற போது இந்த நவராத்திரியில 9 நாள் செய்ய வேண்டிய நைவேத்தியம் சுண்டல். விநாயகர் சதுர்த்தினா கொழுக்கட்டை. கொழுக்கட்டை தான் செய்யணுமா? ஏன் ஐஸ்கிரீம் நைவேத்தியம் பண்ணா ஆகாதா? பிள்ளையார் தின்ன மாட்டாரா? அல்ல. கொழுக்கட்டை என்றால் நீங்க மாவுல ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணி உள்ளுக்குள்ள தேங்காயோ எள்ளோ பருப்போ கோவாவோ என்னத்தையோ முடிஞ்சா மாமியாரையோட வச்சு மூடு. யாரு வேண்டாம்னு சொல்ற. உள்ளுக்குள்ள வைக்கிறதுக்கு பேர் பூரணம்னு பேர். பூரணம் என்றால் முழுமை. அது எதை வச்சாலும் பூரணம் தான். இப்ப என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, 4 பேருக்கு கொடுத்தேன்னா நான் போண்டி. ஆனா எனக்கு 10 திருக்குறள் தெரியும். 100 பேருக்கு கத்து கொடுத்தாலும் இந்த 10 திருக்குறள் என்கிட்ட தான் இருக்கு. ஞானம் என்னைக்குமே குறையாது, பூரணம். ஞானம் பூரணமா தான் இருக்கும். அப்ப அந்த கொழுக்கட்டைக்குள்ளே வைப்பதற்கு பெயர் பூரணம், ஞானம். அந்த ஞானம் நம்ம கிட்ட தங்கணும்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், மனசு பக்குவப்பட்டா தான் ஞானம் தங்கும். ஓட்டப்பானையில பாலை ஊத்தி பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த வெளியே இருக்கிற மாவு வேகணும். வெந்தா தான் உள்ள இருக்கிற பூரணம் பிச்சுக்கிட்டு வராது. மாவு வேகலைன்னா தேங்காய் வெளியே வந்துடும். அப்போ நாம் பக்குவப்பட வேண்டும். நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டு பூரணமான ஞானம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அந்த ஞானத்தை தருகிற ஒரு விநாயகர், அதுதான் அடையாளம். அதே மாதிரி இப்ப எதுக்கு சுண்டல்? 9 நாள் சுண்டல். இப்பெல்லாம் சாக்லேட்டை தர்றாங்க, பிஸ்கெட்டை தர்றாங்க, அதெல்லாம் தரக்கூடாது. ஆவணி புரட்டாசி மாசம் மழை காலம். நேற்று நல்ல மழை கொட்டிட்டு பார்த்திருப்போம். இந்த மழை காலத்துல தான் வியாதி வரும். அந்த வியாதிகள் வரும்போது அந்த வியாதி வராம அல்லது வந்து விட்டால் தாங்குவதற்கு நமக்கு சக்தி வேணும். இன்றைக்கு டாக்டர் சொல்வார் புரதச்சத்து அவசியம், புரோட்டீன். ஆனா குழந்தைக்கு பருப்பு சாதம் தான் ஊட்டுவோம். குழந்தை பிறந்து 1 வயசு வரைக்கும் பருப்பு சாதம் தான். பருப்பை போட்டு நல்ல குழைய வச்சு ஊட்டுவோம். செர்லாக் ஊட்டுற, அதை ஊட்டுற, இதை ஊட்டுறலாம் கூடாது. புரதச்சத்து வேணும். அப்பதான் வியாதி எதிர்ப்பு சக்தி வரும். இந்த மழை காலத்துல எல்லாருக்கும் வியாதி வரும், குழந்தைகளுக்கு நல்லா வரும். எல்லாராலையும் பருப்போ அரிசி வாங்கி சமைக்க முடியாம இருக்கும். இந்த நவராத்திரி என்ற கொலு வைத்து எல்லார் வீட்டுக்கும் அந்த குழந்தைகள் வரும்போது எல்லார் வீட்லயும் இத்தனை சுண்டல் தான் தருவாங்க. 10 வீட்டுக்கு போனா இவ்வளவு சுண்டல் தினம் கிடைக்கும். அந்த 10 நாள் சாப்பிட்டா அதுக்கு அந்த 1 வருஷத்துக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும். அதுக்காகத்தான் சுண்டல் போடணும். அர்த்தம் இல்லாம எந்த நைவேத்தியமும் கிடையாது. அதிலே இந்த நவராத்திரியில கலைகள் வளருகிற காலம். எல்லா கலைகளும் நம்ம சொல்றோமே 16 வகையான செல்வம். கல்வி, செல்வம், புகழ், வீரம், துதி, பக்தி, பதவி, ஆயுள், ஆரோக்கியம், பிள்ளை, மாங்கல்யம், உணவு, உட, இத்தனையும் செல்வம் தான். காசு மட்டும் அல்ல செல்வம். கை நிறைய காசு வச்சுட்டு உடம்பு நிறைய வியாதி வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. பணமா வச்சுட்டு சாப்பிடறதுக்கு அரிசி வாங்க வழி இல்லைன்னா முடியாது. எல்லாமே வேணும். இது அத்தனை 16 வகையான செல்வங்கள் நமக்கு வேணும். அந்த அத்தனை செல்வங்களையும் நாம் பெற வேண்டுமேயானால் அதை வைத்து காப்பாற்றுவதற்கு நமக்கு உடல் என்பது ஆரோக்கியமானதா இருக்கணும். அப்ப இந்த பண்டிகைகள் மூலமாக, விழாக்கள் மூலமாக, விரதங்கள் மூலமாக ஆயுளையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் வளர்த்தார்கள். அதோடு கூட வாழ்க்கையிலே கலைகள் முக்கியம். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை சரஸ்வதியை சொல்லுகிற போது அது எல்லாத்தையும் மிக அழகா சொல்றார். மாதர் தீங்குறள் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், வேதத்தினுடைய உட்பொருளாவாள், மிகப்பெரிய புலவர்களுடைய பாடல்களிலே இருக்கின்ற மிகச்சிறந்த விளக்கமாவாள்.
மிகச்சிறந்த விளக்கமாவார். அப்போ எல்லாமே கலை தான். சாப்பிடுறது ஒரு கலைனா சமைப்பது ஒரு கலை, பாடுவது ஒரு கலைனா அதை ரசிப்பது ஒரு கலை, பேசுவது கலை, நிற்பது கலை, நடப்பது கலை, அந்த சாப்பிட்ட இடத்தை பெருக்கிறமே அது கூட ஒரு கலை தான். கலை என்றால் அழகுன்னு அர்த்தம். அதனால அவன் எல்லாத்தையும் சொல்றான். கிளியினுடைய குரல்ல இருப்பேன், குயிலினுடைய பாட்டில் இருப்பேன், கோபுரத்திலே, சிலைகளிலே, சிற்பங்களிலே, அத்தனையிலையும் இருப்பவள் கலைமகள். அப்ப அந்த கலைகள் எல்லாம் வளருகிற இது காலம். இது பாட தெரிஞ்சவங்கள பாட சொல்லுவாங்க, ஆட தெரிஞ்ச குழந்தைகளை ஆட சொல்லுவாங்க. நல்ல சுண்டல் செய்கிறாளா, சமையல் நல்லா செய்கிறாளா அதையும் பார்த்துக்கலாம். அந்த கொலு அழகா வச்சிருக்காளா அதை பார்க்கலாம். வருகிறவர்கள் நல்ல அலங்காரம் பண்ணி கொண்டு வருகிறாளா அந்த அலங்கார கலை. அந்த குடுக்கிற சுண்டலை கீழே சிந்தாம ஒழுங்கா சாப்பிடுவதா அதுவும் கூட ஒரு கலை.